அடுத்தது KR பெரிய கருப்பன் திருப்பத்தூர் தொகுதி, சிவகங்கை திருப்பத்தூர். பாஜக தன்னுடைய வேட்பாளர் அறிவிக்கணும். நாம் தமிழர்ல ரம்யா மோகன், தாவேக்கால சீனிவாச சேகர். திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதி சிவகங்கை மாவட்டத்திற்கு உட்பட்ட இந்த தொகுதியில் 1971 முதல் 2021 வரை 14 முறை சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றுள்ளது. அதில் 2 இடைத்தேர்தல்களும் அடங்கும். இந்த தொகுதியை பொறுத்தவரை 7 முறை திமுக வென்றுள்ளது. அதற்கு அடுத்தபடியாக அதிமுக மற்றும் காங்கிரஸ் தலா 3 முறையும், கம்யூனிஸ்ட் கட்சி 1 முறையும் வெற்றி பெற்றிருந்தன. 2006 முதல் 2021 வரை தொடர்ச்சியாக 4 முறை திமுகவே இங்கு வாகை சூடியது. அந்த 4 முறையும் KR பெரிய கருப்பண்ணே வெற்றி பெற்றிருந்தார். 5வது முறையாக தற்போது அவரே இங்கு போட்டியிடும் நிலையில் அவரை எதிர்த்து பாஜக சார்பில் திருமாறன், நாம் தமிழர் சார்பில் ரம்யா மோகன், தாவேக சார்பில் ஸ்ரீனிவாச சேதுபதி ஆகியோர் களத்தில் உள்ளனர். நிரந்தர அமைச்சர், அந்த தொகுதியினுடைய நிரந்தர அமைச்சர். நீங்க அங்க யார் போனாலும் அமைச்சர் தான் சொல்றாங்க. பாஜக கேட்டு வாங்கியிருக்கேன். பாஜக கேட்டு வாங்கினதான் டஃப். அதிமுக இருந்தா கொஞ்சம் டஃப் கொடுத்தது. பாஜக வாங்குறதுனால நான் மாறுபடுறேன். நான் இதுல மாறுபடுறேன். அமமுக, பாஜக, அதிமுக டெட்லி காம்பினேஷன் இந்த இடத்துல, அந்த மண்டலத்துல. பட் என்ன டிஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்னா, பாஜக யாரை வேட்பாளராக போடுறாங்கன்னு ஒரு பெரிய கேள்வி இருக்கு. ராமேஸ்வரன் ஒருத்தரோட பேர் அடிபட்டு இருக்கு. அவர் கிரவுண்ட் ஒர்க்கர் எல்லாமே இருக்கும், அந்த ஊர்க்காரங்களுக்கு தெரியும். பிளஸ் தேர்பூரி பாண்டி வந்து எவ்வளவு ஹெல்ப் பண்றாரு, தேர்போகி பாண்டி எவ்வளவு ஹெல்ப் பண்றாருன்றதும் ஒரு பெரிய விஷயம் இருக்கு. அப்புறம் அங்கே பாண்டித்துறைன்னு சொல்லிட்டு பாஜகவோட மாவட்ட செயலாளர் ரொம்ப நல்லா செயல்பட்டு இருக்காரு. அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 இயர்ஸாவே வந்து கிரவுண்ட் ஒர்க் நல்லா இது இருக்கு வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த தொகுதியில் டஃப் ஃபைட் இருக்கும். இவர் சொல்ற மாதிரி ஈஸியா இருக்காது. அட்வான்டேஜ் திமுக, பட் நல்லா ஃபைட் பண்ணலாம். ஃபைட் பண்ணி ஒரு சின்ன எஜுகேஷன் கூட பாஜக ஜெயிக்கிறதுக்கான பாசிட்டிவ் தொகுதி. பொள்ளாச்சி ஜெயராமன் அவர் தான் மீண்டும் சீட்டு. திமுகவில் நித்யானந்தன், நாம் தமிழர்ல செந்தில், தாவேகால ராம்நாத். பொள்ளாச்சி சட்டமன்ற தொகுதி கோவை மாவட்டத்திற்குட்பட்ட இந்த தொகுதியை பொறுத்தவரை அதிமுகவுக்கு சாதகமான தொகுதியாகவே பார்க்கப்படுகிறது. காரணம், 2001 2021 வரை நடைபெற்ற அனைத்து சட்டமன்ற தேர்தல்களிலும் அதிமுகவே வென்றுள்ளது. இங்கு 1952 முதல் 2021 வரை 16 முறை சட்டமன்ற தேர்தல் நடைபெற்ற நிலையில் அதிகபட்சமாக அதிமுக 10 முறை வெற்றி கொடி நாட்டியுள்ளது. காங்கிரஸ் மற்றும் திமுக தலா 2 முறை வென்றுள்ளன. கடைசியாக நடந்த 2016 2021 தேர்தல்களில் தொடர்ந்து 2 முறை பொள்ளாச்சி ஜெயராமன் வெற்றி பெற்றுள்ளார். அவரே இம்முறை மீண்டும் அதிமுக சார்பில் களமிறங்கியுள்ள நிலையில் அவரை எப்படியாவது வென்றாக வேண்டும் என்ற முனைப்புடன் திமுகவின் நித்யானந்தன், நாம் தமிழர் கட்சியின் செந்தில், தாவேகாவின் ராமநாதன் ஆகியோர் தொகுதியில் தீவிரமாக வேலை செய்து வருகின்றனர். பொள்ளாச்சி எப்பயுமே திமுகவுக்கு ஒரு ஃபேவரான தொகுதி, அதிமுகவுக்கு ஒரு ஃபேவரான தொகுதி. பொள்ளாச்சியை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து ஜெயிச்சு. ஆனால் நாடாளுமன்ற தேர்தலில் திமுக ஜெயிக்குது. ஆமா, ஜெயிக்குது. பிரிஞ்சிருந்தாங்கல்ல வாய்ப்பு இருக்கு. ஆனால் பொள்ளாச்சி இந்த முறை கொஞ்சம் கடுமையான போட்டியாக தான் இருக்கு. பாஜகவோட ஸ்வீட் ஸ்பாட், அதிமுகவோட ஸ்வீட் ஸ்பாட், ரைட். இது எல்லாமே சேர்ந்து இதை ஈஸியாக மேசிவ் வெற்றிக்கு கொடுக்கும். பொள்ளாச்சி வாய்ப்பு இருக்கு.